ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, ஓ நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஓ நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அணுகவே முடியாத பரிசுத்த தேவர் பலியானீர் என்னை மீட்கவே, அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானீர் என்னை மீட்கவே, பாவியான மனுக்குலமே பரிசுத்தமானதுவே, கல்வாரி மரணத்தினால் அவர் நம் தகப்பனானார், கல்வாரி மரணத்தினால் அவர் நம் தகப்பனார், அவர் மறுக்க நாம் ஜெயிக்க நீதிமானமே, 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 ஓ கல்வாரி மரணத்தினால் அவர் நம் தகப்பனானார், கல்வாரி மரணத்தினால் அவர் நம் தகப்பனானார், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளவரே, அப்பா பிதாவே, கோடான கோடி தூதர் மத்தியில் போற்றப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவன் நீங்கப்பா. இரவும் பகலும் கிருபைகள் சராபங்கள் மத்தியில் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 போற்றப்படுகிறவர், எல்லா மகிமைக்கும் கூறியவர். 24 முப்பர்களும் பணிந்து கொடுத்து ஆராதிக்கிற நாமம் வல்லமுள்ள நாமம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்தில் பூமியிலும் சர்வ அதிகாரமுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென் ஹல்லேலூயா. நீ சொன்னீரே, நீ துதிக்கும் போது நான் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வரும் சொன்னீங்களே, உன் துதியை வாசம் செய்வேன், உன் துதியை துபமாக ஏற்றுக்கொள்வேன்.
சமாதான பலி ஏற்றுக்கொள்ள சொன்னீங்களே தகப்பா, உகந்த காணுக்கு ஏற்றுக்கொள்ள சொன்னீங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. என் மத்தியில் உலாவுகிற ஆவியானவருக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. என் நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீர் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஆண்டவரே. உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ நல்லவர் 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 என்று பறைசாற்றுகிறோம் ஐயா. நீ வீடோடு கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனே அப்பா பிதாவே, இந்த 9 மாதமும் என் தேவன் எங்களை தாங்கி சுமந்து தப்பிவிட்ட தேவன் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு குறைவினை போஷித்தீர் ஆண்டவரே. வா, ஒரு குறைவினை போஷித்தீர் ஆண்டவரே. நீ சொல்லிரே, நான் நல்ல மேய்ப்பன், அதனால் உனக்கு குறைவில்லை சொன்னீர் ஆண்டவரே. உள்ளம் புறமும் நீ மேய்ச்சலை காண செய்ய சொன்னீங்களே தகப்பே ஆண்டவரே. இந்த 9 மாதமும் என் மேய்ச்சலை காண செஞ்சீங்களப்பா. ஒரு குறைவினை போஷித்தீங்களே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சுகம் தந்தீரே ஆண்டவரே. என் பலன் தந்தீரே தகப்பனே. ஞானம் கொடுத்தீரே ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருகளை காணாதபடிக்கு ஆண்டவரே உன்னதமான மறைவினை மூடி மறைச்சீரே ராஜா. ஸ்தோத்திரம். உன் சட்டைகளை மூடுவதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. நன்றி நன்றி கர்த்தாவே. தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. நீங்க எங்களை விசாலமாக்கினீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க நினைக்கிறது ஏமாற்றம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தையும் எங்க ஜனங்களையும் எங்க வீட்டில் எனக்கு ஏமாற்றம். நாங்கள் ஒன்றுக்கு உதவாத ஜனங்கள் அப்பா ஆண்டவரே. அப்போ அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறுத்து போய் எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவனுக்குள்ள உயிர்ப்பித்த ஆவியான தேவனப்பா. அது புதிய உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் நல்லா கூட நீங்க அழைக்கிறப்பா. என் முன்னவரை செஞ்ச தான தர்மம் இல்லை, அனுசரித்த சடங்குகள் பாரம்பரியம் இல்லை ஆண்டவரே. வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் வந்து அது மீட்பு நிமித்தம், அது உடன்படிக்கை நிமித்தம் ஆண்டவரே நீங்க அழைச்சீங்களே ஆண்டவரே. பிரியமே, என் ரூபவதியே, இனி நீ பாவி அல்ல, நீ நீதிமான், நீ தேவ நீதி, தைரியமா உள்ளேவா. ஏற்ற நேரத்தில் உனக்கும் சகாயம் உண்டு, ஏற்ற நேர உனக்கும் இரக்கம் உண்டு சொல்லுங்களேப்பா. உடைய கலங்காவலும் பயப்படம் இருப்பதாக நான் உயிரோடு கொண்டிருக்க சொன்னீரே தகப்பனே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிற தகப்பனே. ஆமே நாமே. அதனால் தைரியம் கொள்கிறோம். எங்க தேவன் எங்கள் சகாயர் என்று, கர்த்தர் சகாயர். இந்த மனுஷன் என்ன செய்ய முடியும்? இப்ப பார்க்கிற பிரச்சனை என்ன செய்ய முடியும்? இந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியும்? பிசாசு என்ன செய்ய முடியும்? உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். அதனால் தைரியம் கொள்கிற ஆண்டவரே, ஒன்றும் எங்கள் சேதப்படுத்த முடியாதப்பா, எந்த தீங்கு அணுக முடியாது என்று இயேசு நாம ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. வெற்றி எடுத்துக்கொள்கிறோம் அப்பா, சமாதானம் எடுத்துக்கொள்கிறோம், சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் அப்பா, ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்கிறோம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 27 மாறி மாறி வாசிப்போம். பக்கம் 765 பழைய ஏற்பாடு நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதீர்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமல் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதுமேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனப்படுத்தும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் போதித்தேன், செவையான பாதையிலே உன்னை நடத்தினேன். நீ அவர்களை நடக்கும் பொழுது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவர்களை ஓடினாலும் விடர மாட்டாய். புத்திமதியை உறுதியை பற்றிக்கொள், அதை விட்டுவிடாது, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயவருடைய வழியில் நடவாதே.
அதை வெறுத்து விடு, அது வழியாய் போகாது, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாராலையும் இழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து குழுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்குடைய பாதையோ காரோலை போல் இருக்கும், தங்கள் இடறுவது இன்னது என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கும் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவருக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாழ்மார்களை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையா பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழியெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விட்டு விளக்குவாயாக. ஆமென். ஸ்தோத்திரங்க சாவே. கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தேவன் நம்ம சபைக்கும் நம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கான். ஆமீன். ஹல்லேலூயா. நீங்களே யாருங்க? நீங்க நீதிமான்கள். நம்ம என்னைக்கு அவர் அடைக்கலமா நம்பி ஓடி வந்தோமோ, நம்ம எல்லாத்தையும் சடங்குகளை விட்டு பாரம்பரியத்தை விட்டு விக்கிரங்களை ஸ்ரீன்னு சொல்லிட்டு இல்ல கர்த்தரே தேவன், அவரே ஆண்டவர், அவரே எனக்காக மரித்தவர், அவரே எனக்காக கல்வாரி சாபங்களை சுமந்தவர், எனக்காக ரத்தம் சிந்தியை மீட்டெடுத்தவர், அவரே ரட்சிப்பின் தேவனானவர் என்று அறிக்கை செய்ய என்ன பண்ணோம்? நம்ம என்னைக்கு நம்ம நீதிமான் மாற்றப்பட்டோமோ, நம்ம கிரியை செஞ்சினமோ நீதிமான் ஆகல. நம் நீதிமான் ஆக்கப்பட்டது நல்ல கிரிகளை தேவன் நாமத்தை செய்யும்படி. அல்லேலூயா. என்ன நீதி உள்ள வச்சிருக்கிறான்? யார் நீதி? அது தேவ நீதி. அது அல்லேலூயா. யார் நீதிங்க? தேவ நீதி. நம்ம அப்பா அம்மா நீதி கிடையாது, நம்ம தாத்தா பாட்டி நீதி கிடையாது. தேவனுடைய நீதியை, அவருடைய நீதி நமக்கு வைத்தபடியால் அவர் நாமத்தில் நம்ம என்ன பண்ணோம்? நல்ல கிரிகள் செய்யறோம். அவர் சொல்றாரு, அதனால நீ என்ன பண்ண, நடுப்பகல் வரைக்கும் நீதி எப்படி இருப்பான்? பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கான். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் காலைல 6 மணிக்கே வந்துடுது, ஈவினிங் 6 மணிக்கு சூரியன் இருக்கும். நல்லா சூரியன் என்ன பண்ணும்? நல்லா அடி அடிக்கும். வெளியே போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு சூரியன் பிரகாசமா இருக்கும், மனுஷங்களை வாட்டி எடுக்கும். கரெக்டா? இப்ப எப்பதாங்க வெயில் காலம் முடியும்? தாங்க முடியலையே. ஏசி போடுவோம், ஃபேன் போடுவோம், அப்பயும் காற்று வராது. ஆனால் அந்த சூரியன் கூட சொல்ல 6 மணிக்கு மேலே அது வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் நம் தேவனுடைய கரமோ நம்மளுடைய எப்பவுமே இருக்கான். 365 நாளும். ஆமீன். இரவும் பகலும் உன்னதமான மறைவில் நம்ம இருக்கணும். அவர் சொல்றாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. இரவு நேரத்தில் பத்தாவே கட்டையில கனவா வருது, பயமா இருக்கு. நைட்டு வந்தா பயமா இருக்கு, எப்பதான் எனக்கு பகலாகுமோ இருக்கு எனக்கு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நேற்று தூங்கினா போதும், ஐயோ நைட் வந்தா கவலைப்படுவாங்க. பகலாவே இருக்கக்கூடாதா? நைட்டு வருது. நைட்டு அவங்களுக்கு நிம்மதிக்கு இல்லை, அவங்களுக்கு தூக்கம் கிடையாது. அவங்களுக்கு பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, சொந்தம் எல்லாமே இருக்கு, தவிர அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, படுத்தா தூக்கம் வரல. நம்ம பாருங்க, சாப்பிடுறோம், நல்லா ஜீரணமாகுது, படுக்கிற விட தூங்கிடுறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கிருபை இது! ஒரு மனுஷன் என்ன முக்கியம்? தூக்கம் முக்கியம் இல்ல? தூக்கத்தை ஆண்டவர் பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு பூமியில, நமக்கும் பிரச்சனை வருது, நம்மளுக்கு உபத்திரம் வருது. ஆனா என்ன பண்ணணும்? அது எல்லாமே என்ன பண்ண ஒரு மைண்ட்ல இருக்காது. ஜெபம் பண்ணி படத்தை விட தூங்கிடுவோம். அல்லேலூயா. அப்ப அது அப்படி கிருபையை தேவன் ஏன் கொடுத்தாருன்னா, அவர் நீதி சூரியன் அவர் பாதுகாக்கிறார். அவர் இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. அவர்
நீ நைட்ல யோசிக்காத, நாளைக்கு என்ன பண்ண போறோம், நான் எப்படி நம்ம படிக்க போறோம், எப்படி வேலை செய்ய போறோம், எப்படி நம்ம களத்தை அடிக்க போறோம், எப்படி நம்ம சுகமா இருப்போம், நாளைக்கா சுகமாகுமா, இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நாளைக்கு சுகமா இருப்போமா, அப்படிதான் யோசிக்காத. தூங்காம யோசிக்காது. யாரு சொல்றாரு? நீ தூங்கணும் தான் நான் தூங்காம இருக்கேன்றாரு. அல்லேலூயா. நீ தூங்கணும் தான் நான் தூங்காம இருக்கேன். நீ தூங்காம லைட்டா முடிச்சுன்னு இருக்க. நீ கவலைப்படுறத மாறப்போதா? நீ தூங்காம மாறப்போதா? ஒண்ணும் மாறாது. நீ சொல்ல வேண்டிய ஒரே வசனம் தான், இதோ இஸ்ரவேலை காக்கிறத உறங்குவதில்லை தூங்குவதில்லை. அதனால் ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் இளைப்பாடுற ஆண்டவரே, உங்க சமூகத்துல நிம்மதியா தூங்க போறேன் ஆண்டவரே. நீங்க எல்லாரும் காலையில பார்ப்பேன், எல்லாமே மாறுதலா எனக்கு ஜெயத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி சொல்லி தூங்கணும். நீங்க கரெக்டு தானே? அவர் தூங்காம இருக்கு எதுக்காகனா, நீ நல்லா தூங்கணும், நீ சமாதானமா நித்திரை செய்யணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. நீ பலவானா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணாரா? உனக்காக எல்லாவற்றையும் அவர் நைட்டே என்ன பண்ணாரா? ஆயுதம் வச்சுறாரு. அடுத்தவளுக்கு என்ன வேணும்? உனக்கு சுகம் வேணும் தெரியும், உனக்கு அர்த்தம் வேணும், சமாதானம் வேணும் தெரியும், உனக்கு பணம் வேணும் அவர் தெரியும். எல்லாவற்றையும் என்ன பண்ணாரா? நைட்டே என்ன பண்ணாரா? ஆயத்தம் பண்ணி வச்சுறாரு. அல்லேலூயா. அது அவங்க காலை தள்ளாட விடமாட்டார் அவர். அவர் எல்லா தீங்குக்கும் முன்னவர் விலைக்கு காக்கிறவரா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அடைக்கலமா நம்பி ஓடி வந்து சொல்றாரு, என் சேட்டைகள் கீழே ஆரோக்கியம் இருக்கு, அது சுகம் இருக்கு அதுல. ஆமென். வசனம் சொல்லுதுல, நீதி சூரியன் உங்க மேல் உதிக்கும், அது சேட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகள் போய் வளருவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், அவரே வெளிச்சம். அல்லேலூயா. பரலோகத்தை பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் கிடையாது. பரலோகத்துல லைட் எல்லாம் இல்ல, அவரே வெளிச்சமா இருக்காங்க. அல்லேலூயா. ஆதியில எப்படி இருந்தது வானம், பூமி எப்படி இருந்தது? ஆதியிலே ஒழுங்கின்மையா இருந்தது, இருட்டா இருந்தது, வெறுமையா என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுள்னாரு. அவர் நான் சொன்ன வார்த்தையோட வெளிச்சம் உண்டாயிடுச்சு. பார்க்க வெளிச்சம் பாக்குறீங்களா? இப்ப எப்படி இருக்கு வெளிச்சம்? அவர் போட்ட வெளிச்சம் தான். வாயில சுவிட்ச் போட்டாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள். ஆமென். அப்படி என்ன சொல்ல, உங்க வீட்டுல உன் வாயில சுவிட்ச் போடணும். வீட்டுல சமாதானம் உண்டாகட்டும், வீட்டு செழிப்பு உண்டாகட்டும், வீட்டு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இவருடைய சுகம் தங்கி இருக்கட்டும், வீட்டுல சுகம் கட்டப்படட்டும், நாங்க ஆசீர்வாதமா இருப்போம். நான் உடன்படிக்கை ஜனங்கள், நாங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். இது வீடு அப்பத்தின் வீடு, இந்த வீடு சுகத்தின் வீடு, என் வீடு செழிப்பின் வீடு, கர்த்தரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு உன் வாய் என்ன பண்ணணும்? லைட்டு போடணும். நீ அல்லேலூயா. சரி, சுவிட்ச் போடணும். ஆமென். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறோம், ஈபிக்கார் என்ன பண்றோம்? ஈபிக்கார் வந்து கனெக்ஷன் கொடுத்துடுறாரு, கொடுத்து எல்லா சுவிட்சையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுடுறோம். இப்போ சுவிட்ச் யார் போடணும்? நம்ம போட லைட் ஏறி ஃபேன் ஓடும். ஈபிக்கார் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ண, ஐயா எங்கள் வீட்டு ஃபேன் ஓடல, லைட் எரியல, சுவிட்ச் போடுங்களா நினைப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் சப்ளை பண்ணி கண்ணை கொடுத்துட்டு நீ போட்டா எரியுமே. அல்லேலூயா. ஆன்லைன் பாருங்க, எல்லா வாக்குதான் கொடுத்துட்டாரு. நீ வாழாலாம தலையா இருக்கணும், நீ பலவானா இருக்கணும், சேனக்குள்ள பாயணும், மதுரை தாண்டணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ அநேக கடன் கொடுக்கணும், உன் பாத்திரம் நிரம்பி வழியணும், எல்லாம் சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணும்? வாயில எடுத்து நீ சொல்லணும். அல்லேலூயா. எனக்காக அவர் பாவமானார், நான் நீதியானே. அவர் சாபமானார், நான் ஆசீர்வாதமானேன். அவர் தள்ளப்பட்டார், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். அவர் புறக்கணிக்கப்பட்டார், நான் பிதாவில் சேர்க்கப்பட்டேன். அவர் தரிசனமானார், நான் தரிசனத்தினால் நான் அவருக்கு ஆசை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இப்ப நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் கிரேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. நம்ம தீமையெல்லாம் போயிடுச்சான். சொல்லுங்க. ஆமா, சாபம் போயிடுச்சு அவர் மேல. அல்லேலூயா. நீ யாராவது கிட்ட வந்து உங்களுக்கு சாபம் இருக்குமா, நீ பரிகாரம் செய்ய சொல்லி பரிகாரம் செய்யணும் சொன்னா சொல்லு. காலையில இல்ல, எனக்காக இயேசு கிறிஸ்து எங்க தாத்த முப்பாட்ட என் முன்னோர் தாத்தர்கள் எல்லாம் செஞ்ச பாவத்தையும் சாபத்தையும் எனக்காக கல்வாரி சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டாரு. அதெல்லாம் சாபத்துல கீழே நான் கிடையாதுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. எனக்கு உடன்படிக்கை இருக்கு தேவனோட. அப்படிங்களா பண்ணோம், தைரியமா சொல்லணும். நீங்க
ஐயா அம்மா ஆமா ஐயா சாபம் இருக்கா ஐயா ஐயா அது அந்த குடும்பம் சமாதானமே இல்லைங்கய்யா, குடும்பத்துல என் கணவரே சரியில்லையா, குடிக்கிறாருங்க ஐயா, அப்ப அதுக்கு என்னையா செய்யறது? அப்படிலாம் கவனம் சேர்ந்துடக்கூடாது. சொல்லணும் கலத்தை 3:10 எடுத்து படிங்க. நீங்க என்ன சொல்லணும்? கலத்தேரு 3:10 நீங்க படிங்க ஐயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கபடி கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி எல்லா நியாயப்பிரமாண சாபத்திலிருந்தும் நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இப்ப நாங்க யாரா? ஆபிரகாம் உண்டாக்க ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் புற ஜாதி வரும்படியாகவும் ஆவிக்கு சொல்லப்படும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. இப்ப நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க நீதியின் சூரியன், நீங்க அல்லேலூயா உன்னதமான பிள்ளைங்க நீங்க. அப்படி எதுக்கும் பயப்படக்கூடாது. நீங்க சொல்லணும் நான் படுத்துக் கொள்வேன், நித்திரை செய்வேன், என் நித்திரை இன்பமா இருக்கும், எனக்காக தூங்காம இருக்கிறாரு, அதை எதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன், நாளைக்கு என்ன நடக்க நான் கவலைப்பட மாட்டேன், நாளை தினத்தை குறித்து அந்த 4 நாள் கவலைப்படணுமா? நீ கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. யார் கவலை பண்ணணுமா? அந்த நாள் கவலை பண்ணணுமா? நாளைக்கு பிள்ளைங்களுக்கு நான் இதெல்லாம் செய்யணுமே, நாள் கவலைப்படணும், நீ கவலைப்படக்கூடாது. அது சொல்ல நீ ஒன்று குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார். அப்போது மிகுந்த சமாதானம் உன் இதயத்தையும் உன் சிந்தையும் நிரப்பமா. அல்லேலூயா. அப்போ பாரம் கவலை வருதா, உனக்கு குறைவு வருதா, பலவீனம் வருதா, உடனே சமூகத்துக்கு ஓடு, உடனே அவன் சமூகத்துக்கு ஓடு. அங்க பார்த்து சொல்லு, அவன் நான் விசாரிக்கிறேன், நீ தைரியமா உள்ளவா, நான் சகாயம் செய்யறேன், உனக்கு ஏற்ற நான் கிருபையை கொடுப்பேன், பலனை கொடுப்பேன்றாரு. ஆமென். உங்களுக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் நீதிமான்கள், நீதியின் சூரியன் தேவன் உங்க கூட இருக்கிறாரு, அவர் சேட்டைகள் நீங்க இருக்கீங்க. ஆக பொல்லாப்பு நேரிடாது, பாதியின் கூடாரத்தை அணுகாது, தீங்கு துக்கப்படுத்த முடியாது. நீ சொல்ற என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என் அணுகுவதில்லை, நான் தள்ளாட விட மாட்டேன். என்னை காக்கிறவர் உறங்க மாட்டாரு, தூங்க மாட்டாரு. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா 20 பாருங்க, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, வசனங்களுக்கு செவிய சாய்ப்பு. என்ன சொல்லணும் அதெல்லாம் காதல ஏற்றிக்கோ, மனசுல பத்திரம் வச்சுக்கோன்றாரு. விட்டுறாத. பிதாசம் பண்ணுவான், இது நடக்குமா, இதெல்லாம் சரியாகுமா, டாக்டர் சொன்னாரு இது மாறாது, வியாதி மாற டாக்டர் சொன்னாரு, டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது, இந்த ஐயா என்ன சொன்னாரு, அது வியாதியை சுமந்தாரு, அது தழும்புகளா குணமானு சொன்னாரு, அது கண்ணில் பார்க்கல, வியாதியை கண்ணில் பார்க்கணும், வலியை கண்ணில் பார்க்கணும், உணர்வு சரீரத்துல சுகத்தை கண்ணில் பார்க்கல. ஆனா சொன்னாரு அது இல்லாம போனாலும் நீ சொல்ல வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தாவே தழும்புகளால் குணமானே, நீ அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தால் சுகமானே, நீ மெய்யாகவே நோய்களை சுமந்திராண்டவரே, என் வியாதிகளை சுமந்திரப்பா, என் வலியை சுமந்திராண்டவரே. எந்த நியாயப்பிரமாண சாபத்தை சொல்லப்பட்ட எந்த வியாதியும் என்னை அணுகுவதில்லைப்பா. நான் விடுதலாக்கப்பட்டேன், நான் சுகமாக்கப்பட்டேன். அல்லேலூயா. வார்த்தைகள் எல்லாம் நல்லா கவனிக்கணுமா, வசனங்கள் உள்ள வச்சுக்கோ. 21 அவர்களை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. டாக்டர் சொன்ன மைண்ட்ல வச்சுக்காத, அது கண்ணு மேல நிறுத்தாத. நீ நான் சொன்ன வசனத்தை உன் கண்ணு மேல நிறுத்தாரு. ஆமேன். நீ அது ஒன்னாயிடணும், வசனம் நீயும் ஒன்னாயிடணும். ஆமேன். அது கண்டுபிடிச்சா உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குமா. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை மட்டும் நாடி நரம்புகள் ரத்தணுக்கள் எலும்புகள் எல்லா உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் இருக்குமா, ஆரோக்கியமா இருக்குமா. அல்லேலூயா. நம்ம சொல்ல சுகமே இல்லை, சுகமே இல்லை, மாத்திரை போட்ட சுகம் இல்லை, ஊசி போட்ட சுகம் இல்லை, ஹாஸ்பிட்டல் வேற டாக்டர் பார்த்து சுகம் இல்லை. ஆனா சொல்றாரு அங்கெல்லாம் தேடி போனியம்மா, நான் பரிகாரியா நான் இருக்கனே, நான் டாக்டரா நான் இருக்கனே, என் நாமம் யோகவா ராஃபா, நான் சுகம் தரும் தேவன். அவர் நாமம் யோகவா ராஃபா, சுகம் தரும் தேவன். அவர் ஒவ்வொரு அழிச்சு கிழித்து எடுக்கப்படும் சரீரம், உடம்புல காயமே இடமே இல்லை, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் தலை ஃபுல்லா அடி. அவருக்கு தலையெல்லாம் நோய்கள், தலையில வீங்கி போச்சு. அவருக்கு தலையில அடிச்சாங்க. சிறுவல் வச்சு அந்த முள்முடி வச்சு தலையில அடிக்கும் போது அது தலை நேர்ச்சியா வீங்கி போச்சு. அப்படியே கண்ணெல்லாம் வீங்கி போச்சு.
வாயை வந்து மூக்கில் வீங்கி போச்சு. மனுஷனா தெரியல, அவரு மிருகத்தை போல இருக்கிறாராம். கோராமையா இருக்க பார்க்க முடியல. சிலுவையில் அவரு மனுஷனா மிருகமா இருந்தது. அது அந்த கீழ் அடைந்தாராம். பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத இருந்தாராம். ரூபமே இல்லையா அவருக்கு. ஆனால் சாரோனி ரோஜா 14,000 பேர் சிறந்த சாலமோன் சொல்ல ஒண்ணுதான் பாட்டுல ஏசியா பார்க்கிற சீக்கிரம் சொல்லுவான். அவருக்கு ரூபமே இல்லாத இருந்தது. சிலுவையில அந்த கீழ் அடைந்திருந்தாரு. துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவராய், வேகோலப்பட்டவராய், துன்பம் நிறைந்தவராய் சிலுவையில் அவர்கள் காட்சியளித்தாராம். அல்லேலூயா. எதுக்காக? சுகம் முக்கியம் தெரியும், உனக்கு பணம் முக்கியம் தெரியும், சமாதானம் முக்கியம் தெரியும். அது சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் எழுத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பா யாரும் தர முடியாது, சமாதானத்தை கொடுக்க முடியாது, அவரால் கொடுக்க முடியும். தேவனால் எல்லாமே கூடும். இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய தெய்வீக சமாதானத்தை உனக்கு கொடுக்கிற சொன்னாரு. அப்படியே சொல்லணும். அவர் வச்சுட்டாரு. சமாதானம் நீ எடுத்துக்கணும். சமாதானமே இல்லாம குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்குமா? இல்லைங்க சமாதானமா இருக்க மாட்டாங்கம்மா. நீ சொல்லு, பிரச்சனையை சொல்ற. சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறேன், சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறேன். அப்படி வச்சு போயிட்டாரு சிலுவையில். இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய தெய்வ சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் வச்சுட்டாரு. யார் சாப்பிடுறது? நம்ம தான் எடுத்துக்கணும். ஆண்டது ஊட்டி விடுவார். ஸ்பூன்ல வந்து சாப்பாடு போடுறாங்க அம்மா தட்டையில. யார் சாப்பிடணும்? தானா சாப்பாடு தானே பறந்து வருமா வாய்க்கு? உள்ள வந்துருமா? நீ எடுக்கணும், சாப்பிடணும். கரெக்டா? அது போல சொல்ல சமாதானம் வச்சுட்டு போயிட்டு நீ எடுத்துக்கோ. இந்த உலகம் கொடுக்கிறபடி இல்லாண்டவரே உங்க தேவையான சமாதானம் சொல்லி தேவையான சமாதானம் ஆகும். அது எடுத்துக்கணும். அதை பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் ஆண்டவரே. என் கணவன் கையில் சாப்பிடுவேன். என் மனைவி வீட்டோர் கணித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். ஒரு பிக்சரு படம் மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. மனைவி அடிச்சு பார்த்தோம், திட்டி பார்த்தோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம். மனைவி தெரிஞ்ச மாதிரி தெரியல. அப்ப அதை விட்டு அப்படி என்ன பண்ணணும்? நீ வசனத்தை பேசு. என் மனைவி வீட்டில் கணித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். என் பிள்ளைகளின் மந்திர சுற்றிலும் ஒளி கன்றுகளை போல் இருப்பாங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் கையில் நான் சாப்பிடுவேன். பாக்கியம் நன்மை எனக்கு உண்டாயிருக்கும். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். என் ஆத்மா வாழ்வதற்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பேன். எப்படி இருப்பேன்? சுகமா நான் இருப்பேன். வியாதியா இருக்க மாட்டேன். நான் வியாதி சொல்லிட்டா வருது உள்ள, தானா வந்துருது உள்ள. வியாதி வந்து சவால் பிசாசு தான் பண்ணுறான். சவால் உட்காந்துக்கிறான், வீட்டில் கூடியே படுக்கிறான், கூடியே எழுந்துக்கிறான். அப்படிலாம் அவனை அனுமதிக்கூடாது. நீ ஆவியில வயிறாக கொண்டு அவனை அதட்டணும். அவனை ஏசு பிசாசு அதட்டினாரான். போ வெளியாது. அல்லேலூயா. அப்ப நீ அதட்டணும். அவனை போல இருக்க அவன் நாமத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு உனக்கு. இயேசு நாமத்தில் சபிக்கப்பட்ட வியாதியே எங்கே சரீரத்தை வர நீ? என் வீட்டுக்குள்ள எப்படி வர நீ? உனக்கு அதிகாரம் இல்லை. நம்மளை வெறுக்கிறவன நான் உனக்கு பிடிக்கல. அனுபவிக்கிற பிசாசை. அல்லேலூயா. வியாதியை வெறுக்கணும். சொல்லுங்க. ஆமா. வியாதி வந்தா வந்து போதுங்க. எல்லாரும் எனக்கு மட்டுமா வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ இந்த உலகத்துக்கு ஏற்றம் ஒத்த வேஷம் போடக்கூடாது. நீ இன்னைக்கு ரசிக்கப்பட்டியோ, இன்னைக்கு ஆவிக்குறிப்பில் மாற்றப்பட்டியோ, அப்படி ஆவிக்குறி பிரகாரம் பார்க்கணும். ஆமென். இல்லை நீங்க நீதிமான்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? நீங்க சொல்ற ஒரே வார்த்தை தான். வீட்டில் ஜீவனை பேசு, வீட்டில் ஜீவனை பேசு, சுகத்தை பேசு. நான் நல்லா படிப்பேன். நீ சொல்லு. எப்படி படிக்கணுமா? அனலா படிக்கணும், நெருப்பா ஃபயரா படிக்கணும். படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஏதோ படிக்கணுங்க. எப்போ ஃபீஸ் கட்டுறாரு, படிக்கிறதா திரும்ப தொல்லை பண்ணுவாரு. ஏமா நோய் 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 சொல்லணும். அதுக்காக படிக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஃபயர் இருக்கணும். ஒரு இல்லை படிக்கணும், நல்லா படிக்கணும், படிச்சு மேலே வரணும், கர்த்தர் நாமத்தில் உயர்த்தணும், நான் சாட்சியா வாழணும், உலக ஜனங்களை விட நான் டாப்ல வரணும். அல்லேலூயா. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் வரணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும். சொல்ல வசனம் சொல்லுது, ஞானமுள்ள பிள்ளைகளை பெற்ற தாய் தந்த உள்ளம் மகிழமா. எப்போ நீ உயர்ந்து வரும்போது அவங்க மகிழ்வாங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படி கேட்கக்கூடாது. அனுபவி என் ஞானம் கொடுங்கப்பா, எல்லாம் சரியா படிக்க முடியல, மார்க் கம்மியா வருது, நான் நல்லா படிக்கணும்ப்பா. ஒண்ணு யாக்கோபு சொல்லுது, ஒரு ஞானத்துக்கு கம்மியா இருக்கா என்கிட்ட கேளுன்றாரு. நான் சம்பூர்ணமா கொடுக்குறேன், நான் கலந்து கொள்ள மாட்டேன்.
உன் டீச்சர் திட்டுவாங்க, என்னப்பா மைண்டில் ஏற மாட்டேது, உனக்கு எத்தனை சொல்லி தர்றது? உங்க அம்மா திட்டுவாங்க, மக்கு மக்கு ஏன் இத்தனை வேலை சொல்லி தரது உங்களுக்கு? நான் மூளை இருக்க கைட்டு வச்சிட்டியா? இவர் சொல்லாரு, நான் திட்டவே மாட்டேன் உன்னை நான் திட்டவே மாட்டேன். எத்தனை வாடி கேட்டாலும் உன் சந்தோஷம் நிலவா இருக்கும்படி உன் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்கிற வழியில் நான் போதிப்பேன். நீ வலது புற சாயணுமா இடது புற சாயணுமா என்று நான் உனக்கு சொல்லுவேன்றாரு. நான் முழுசனு கோலவாளா சபையாக்குவேன், உன் பாதையில சீர்படுத்துவேன்றாரு. ஏன்னா நீ நீதிமான் அடைக்கிறவா நம்பி ஓடி வந்திருக்க. அல்லேலூயா. உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஆமென். லாஸ்டாவில் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வார்த்தையை நான் சொல்ல வார்த்தையை ஆனால் சொல்ல உள்ள பத்திரமா வச்சுக்கோ, மனசுல பத்திரமா வச்சுக்கோமா நீ. அப்போதான் அதுல ஜீவ ஊற்று புறப்படுமா. நித்திய காலம் ஊருக்கு ஜீவ ஊற்று. வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வார்த்தையில. அல்லேலூயா. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, தேவையெல்லாம் பேசக்கூடாது, தேவையானதெல்லாம் பேசக்கூடாது, விட்டுடணும். அதெல்லாம் கர்த்தருக்கு என்ன பிரியம் அதுதான் பேசணும். அவர் பார்வைக்கு நம்ம நலமானதான் பேசணும். தீங்கு எங்க துக்கப்படு வாய் தான் பேச, என் வாய்ங்க என் இஷ்டப்பட பேசுவாங்க, அப்படியே பேசக்கூடாது. நீ கர்த்தருக்கு பிரியுமா? சபித்தலும் தீர்த்த வாயில வரலாமா? இந்த வாயை சபிக்கிறோம், இதே வாயில சொல்றோம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்ன்றோம். அப்ப என்ன ஆகுது? ஒரே நாவல ரெண்டா பேசலாமா? நீ ஒரு கிணத்துல நல்ல தண்ணி உப்பு தண்ணி வருமா? வராது. ஒரு தண்ணி தான் வரும், நல்ல தண்ணி தான் வரும். அப்ப ஜீவ போட்டுக்குள்ள இருக்கு. நீ ஜீவனை தான் பேசணும், நீ சாபத்தை பேசக்கூடாது. நீ அல்லேலூயா. நீ நல்ல நாட்கள் பார்க்கணுமா? ஜீவனை தெரிந்து கொள்ளாரு. பொல்லாப்பு வாயை மூடு, பதில காத்துக்கொள்ளு. எப்படி உதடு? சாபமான உதடு இது. வாய் படப்படம் பேசிடும், சபிச்சிடும். அப்படிதான் இருக்கக்கூடாது. ஆசீர்வதிங்க. உங்க சபிக்கிறாங்களா அவங்க ஆசீர்வதி. உங்க சின்னப்படுத்துறாங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உங்க சத்துருக்களை நேசிங்கள் என்றார் ஆண்டவர். எல்லாமே ஆப்போசிட் தான் சொல்றது. எல்லாமே எல்லாம் மாமசமா நடக்கல, ஆவியா நடக்கிறார் அவர். தேவன் எப்படி நடக்கிறாரா? ஆவியை யோசித்தார் அவர். ஆவிக்கு பிரகாரம் சிந்தித்தாரு. நீ அப்படிதான் இருக்கணும், நானும் அப்படிதான் இருக்கணும் சொல்றாரு அவர். அல்லேலூயா. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி போடு. ஆமா, அவரே நோக்கிப்பாரு, வார்த்தையை நோக்கிப்பாரு. தெளிவாரு, புத்தி தெளிவாயிரு. குழம்பிடாத, பிரச்சனை வரும், சோர்ந்து போயிடாத, குழம்பி போயிடாத. ஒரே நேரம் வார்த்தையை பாரு. சொன்னவர் உண்மை உள்ளவர். வானம் பூமி விழுந்து போனாலும் அவர் வார்த்தை விழுந்து போகாது. அல்லேலூயா. அவர் வார்த்தையை நோக்கிப்பாரு. அவர் என்ன பிரியுமோ அதுதான் என் பிரியம். அவர் எண்ணங்களா மாறட்டும், அவருடைய யோசனையா மாறட்டும். ஆமா, செவ்வையா பாரு. சிலுவையை நோக்கி பாரு. அது சிலுவை எனக்காக எல்லாம் முடிஞ்சது. சிலுவை எல்லாமே எனக்காக முடிஞ்சிடுச்சு எல்லாமே. நான் நேரா என் கண் எப்பவுமே குதிரை மாதிரி, அவர் குதிரை நேரா ரோடு தான் பார்க்க, குதிரை எதுவும் பார்க்காது. அது போல என் கண்ணு ஃபுல்லா அது வார்த்தை தான் நான் பார்ப்பேன், அது சிலுவை தான் நான் பார்ப்பேன். எனக்காக எல்லாம் முடிஞ்சது, அதை நான் பார்க்கிறேன். ஆமென். ஜெபிப்போம். எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீதிமான்களோட பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் சொன்னீங்களே தகப்பனே. ஆண்டவரே, எங்களை காக்கிற தேவன், நீ உறங்குவதில்லை தூங்குவதில்லை அப்பா. ஆண்டவரே, நீங்க எத்தனையோ ஜனங்கள் அப்பா ஆண்டவரே நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம ஆண்டவரே அப்பா டிப்ரெஷன்ல வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. மன அழுத்தத்துல வாழ்றாங்கப்பா. எனக்கு தூக்கம் வரல, என்ன பண்ணுவேன், எங்க போவேன், தூக்க மாத்திரை போற அப்பயும் தூக்கம் வரலையே. யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? இதுல இருந்து எனக்கு சமாதானம் யார் எனக்கு தூக்கி எடுப்பா என்று கவலைப்பட ஜனக்கு நான் சொல்லுகிறேன் இயேசு நாமத்தினாலே. உங்களை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை ரொம்ப அன்பா இருக்கார். அவர் சொல்றார், நான் உனக்காக தூங்காம இருக்கேன், நான் உறங்காம நான் இருக்கேன். ஏன் நீ உனக்கு இன்பமா இருக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீ சமாதானமா இருக்கணும். தேவன் விரும்புகிறார் பிள்ளைகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவனே, நீ சொன்னீரே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஆபத்தை கண்டு சோர்ந்து போகாத.
பிரச்சனை கண்டு பயந்து போடாத, என்ன செய்யணும் கலங்காத. உனக்கு தெரியும், உலகத்தை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு தகப்பனா இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறார் அவர். நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கேன், அதனால நான் பயப்பட மாட்டேன். அவர் சொன்னார், பலம் கொண்டு திடமனதா இரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. ஆமென். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை சொல்லுகிற தகப்பனே, உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிற சொல்லினேன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா, இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே இயேசு நாமத்தை அடி வைக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை 1ஆம் தேதி அடி வைக்கிறோம் ஆண்டவரே. என் பாதையை உறுதிப்படுத்துகிறப்பா, என் பாதையை உறுதிப்படுத்த தேவையா இருக்கீங்க ராஜா. ஆமென். காலை தள்ளால விடமாட்டோம் சொல்லுகிறார், உன் காலை தள்ளால விடமாட்டோம் சொல்லுகிற தகப்பனே. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் தகப்பனே அப்பா, என் சபை ஜனங்களுக்கு ஆண்டவரே, என் சபை ஜனங்களுக்கு ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுவதாக, சமாதானம் உண்டாகுவதாக அப்பா, சுகம் தங்கியிருப்பதாக, பலன் தங்கியிருப்பதாக, ஞானம் தங்கியிருப்பதாக ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் செழிப்பும் கனமும் தங்கியிருப்பதாக அப்பா ஆண்டவரே. தீங்கி துக்கப்படுத்தாதபடிக்கு இவங்களை ஆசீர்வதித்து இவங்களை பெரிதாக்குங்க ஆண்டவரே, எல்லையை பெரிதாக்குங்கப்பா. பலம் கொண்டு பெருகட்டும் ஆண்டவரே, இனம் கொள்ளாமல் போகப்பட்டு பெருகட்டும் நாமத்தினாலே. நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் தங்கியிருக்கும் சொல்லினாலே, சஞ்சலம் தவிப்பும் பயமும் கவலையும் வியாதியும் போகட்டும் நாமத்தினாலே. இந்த mighty name Jesus. Hallelujah, hallelujah. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. உன் தாயின் கருவிலை உருவாக்குவது நான் அல்லவா சொன்னீங்களேப்பா, உன் கருமையை கண்கள் கண்டது சொன்னீங்களே, உன்னை பெருசு அழைச்சிருக்க சொன்னீங்களே தகப்பனே, உனக்கு நன்றி. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. உன் ஜீவன நாளெல்லாம் துக்கம் அல்ல, வியாதி அல்ல, துன்பம் அல்ல, நன்மையும் கிருபை தான் உன்னை தொடரும் சொன்னீங்களே தகப்பனே. நன்மையும் கிருபை தான் உன்னை தொடரும். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில தங்கியிருக்க சொன்னீங்களே தகப்பனே. ஆமென். பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினி கிடக்கும், கத்திர தேடுகளுக்கோ ஒரு குறைப்பட சொல்லியிருக்கனே தகப்பனே. இவ்வளவு மாவு பேசுகிற தொட்டியும் எண்ணெயை நீ பெருக செய்வீராக ஆண்டவரே. இனியும் கடன் வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகள் கடன் கொடுக்கும்படி எங்க வீட்டில் ஆஸ்தியம் செல்வத்தும் பெருக செய்யப்பா. நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தீர்வதில்லை, நீதிமான் கைவிடப்படுவதில்லை சொல்கிற தகப்பனே. நீதிமான் வீட்டில் ஆஸ்தி செல்வம் உண்டு. ஆமே. நீதிமான் சிரசின் மேல் சுகம் தங்கியிருக்க சொல்லுகிற ராஜா. ஆமே. சுகம் தங்கியிருப்பதாக இயேசு நாமத்தினாலே. பலவீனத்திலே பலன் தருகிறவரே, குறைவெல்லாம் நிறைவாக்கி தருகிறவரே, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே நன்றி செலுத்தும் ஐயா. ரசிக்கப்படாத ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்கப்பா. பின்வாங்கி போல ஜனங்கள் மன திரும்பட்டும் கர்த்தாவே. பொல்லாத வழிகளை விட்டு மன திரும்பட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, கட்டியகுமார் ஆண்டவரே, மன திரும்பி வந்தாப்பா, நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவர், ஏற்றுக்கொண்டீங்க மகனே அழைச்சிக்கிற ராஜா. என் கத்து இரக்கத்து ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அப்பா, இரக்கத்து ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மன்னிப்பது அனைவரே கிருபை நிறைந்தவர் அப்பா. நீ குற்றப்படுத்த மாட்டீங்க, என்ன தள்ள மாட்டீங்கப்பா. என்னை எடுத்து வருவதை ஒருவரை புறமே தள்ளுவதில்லை சொன்னீங்களே தகப்பனே. இயேசு அனைவரை நேசிக்கிறீங்களே, இயேசு கிறிஸ்து அனைவரை நேசிக்கிறீங்களேப்பா. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைவரே உச்சை வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. உன் கையில் பேசி சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் இருக்கும் உள்ளாயிருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கம் சொல்லுகிற தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பொல்லாப்பூருக்கு நேரிடாது, பாதம் கூடால் தனங்கால் சொல்கிறேன் அப்பா. உங்க நன்றி செலுத்தின கர்த்தாவே. அது சுகம் தங்கியிருக்கட்டும் ஐயா, சுகம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் கடமையிலிருந்து பாதுகாக்கட்டும் அப்பா. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தூதருக்கிற கட்டளை சொல்லிடாண்டவரே. நான் முன்சொல்லு கோடவர்களெல்லாம் செவையாக்குன்னு சொன்னீரே ராஜா. உங்கள் போக்கிய வரத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, படிக்கிற ஞானம் கொடுப்பிறாங்க ஆண்டவரே தகப்பனே. பெற்ற உள்ளங்கள் மகிழும்படி அந்த பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும் அப்பா. அனைவரே கத்துக்கு பயப்பட ஞானத்தை கொடுங்கப்பா. அனைவரே உலக பிரகாரமா ராஜா. அனைவரே நாங்கள் கேம்ஸ் அதில் ஆடாதபடிக்கு, அனைவரே ஊர் சுத்தாதபடிக்கு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே அம்மா அப்பா கீழ்ப்படியவும், அம்மா அப்பா உதவி செய்யவும், பைபிள் வாசிக்கவும். என் அம்மாவுக்கு இதெல்லாம் செஞ்ச பிடிக்கும், அப்ப நான் அப்பா அம்மா நான் கீழ்ப்படிவேன், இதெல்லாம் செய்வேன்னு ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கட்டும் அப்பா. மனம் மாறட்டும் ஆண்டவரே. தெரிந்த புத்திய கொடுப்பீராக ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. தேவனே சோத்திரம். நீ சொன்னீரே வாலி வயசுல கத்தில பிடிச்சுக்கிற சொல்றீங்களேப்பா.
அவர்களை உயர்த்துவார், ஏந்துவார், சுமப்பார், தாங்குவார். நீ அறியாததும் நீ எட்டாத பெரிய காரியத்தை கர்த்தர் வழியை வச்சிருக்கார், உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்க கரம் பிடிச்சி நீங்க நடக்கும் போது ஏற்ற கால கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உலகமே திரும்பி பார்க்கும்படி நீ உயர்ந்து அழைக்கிறது உன்னதமான மறைவில் நீங்க இருப்பீங்க. ஆமென். அநேகர் கர்த்தர் ஆசீர்வாதம் உங்களை வைப்பார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியான தேவனே, அப்ப சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப வேலைக்கு ஆராதனை ஆசீர்வதிங்க அப்பா, சண்டே ஆராதனை ஆசீர்வதிங்க சப்பா. சகல ஜனங்கள் வேகமாக கூடி வரட்டும் ஆண்டவரே, வந்து வார்த்தையை கேட்கட்டும் அப்பா ஆண்டவரே. துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றி அமைப்பது ஆண்டவரே, என் தேவத்தை பேசுறது ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் ஆசீர்வதிங்க, சில்ட்ரன்ஸ் மினிஸ்டர் ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. சபையின் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படணும் கர்த்தாவே. அதே சபையில் கீபோர்டு வாங்க போறோம், அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ராஜா மைக்கு போகணும், சபையில மைக்கு வாங்கணும்ப்பா, ஆமில் பேர் வாங்கணும் அப்பா. சபை தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். பணம் வரட்ட வேஸ்ட் நாமத்தினாலே, பணம் வரட்ட வேஸ்ட் நாமத்தியானவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. இது உங்க ஊழியானவரே, நீங்க நடத்தி சொல்வீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே. சபையில் ஆண்டவரே, சபைக்குள்ளவர் ஜனங்கள் உள்ளவர் ஜனங்கள் பிரசனத்தை உணரட்டும் கர்த்தாவே. தேவ பிரசனத்தை உணரட்டு. கர்த்தர் மெய்யாகவே ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று அவர் பார்க்கட்டும் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு பேசுகிறாங்க ஆண்டவரே, வசனத்தை அவங்க பேசுகிறாங்க, நீங்க இடைப்படுகிறாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதித்து வியாதி விலைக்கு பாதுகாத்து கொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் இந்த மாசம் அதிகமாக கர்த்தரை தேடட்டும் ஆண்டவரே. அந்த உலக சபைக்கு போகட்டும் அப்பா. கர்த்தரை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரை கனப்படட்டும் அப்பா. கர்த்தரை உற்சாகம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. புதிய கிருபைகளை கொடுங்க ராஜா. நல்ல பலனை கொடுங்கப்பா. ஆவியில் அனலா இருக்க முடியாதவரே, ஆவி பலப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே. கர்த்தரை கொடுக்கிறோம், நீ வழி நடத்தும் காத்துக்கொள்ள ஆண்டவரே. நீ நீதி சூரியன் பிரகாசமா என் ஜனங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. அவங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நீ கொடுத்து உன் நாமத்தை வகைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுப்போம். உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தேவனே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே நீ நல்லவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உற்சவ கொடுக்கிற பிரியமாக சொன்னீங்க ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. தேவனே நீ நல்லவர், நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம். கடனை வைத்து ஆராதிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நான் விதைக்கிறமானவர். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவன் என்று, கீழாக்காமல் என் மேலாக்கும் சொன்னீரே. நீ கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு எங்கள் ஆசீர்வாதமானவர். ஆமென். சந்தோஷமாக இருப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவரையில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவரையில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதால், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதால், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
அப்பா கொடுத்த காணிக்கை தசமாக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கொடுத்த கரங்களை பலப்படுத்துவீராக ராஜா. இப்போது இருக்கிறத பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு பெருகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் ஆண்டவரே. பாலும் தேரும் ஒரு தேசத்தை அதை சுதந்திரிக்கும்படி பெருகட்டும் ஆண்டவரே. சோத்திரம் எளிதாக ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவரே, எளிதாக பெற்றுக்கொள்வோம் இயேசு நாமத்தினாலே. ஆமேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல மகள மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவிய வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்தோடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.